சுதா, என்னாச்சு? மூஞ்ச ஒரு மாதிரியா வச்சிருக்க? ஏன் மூஞ்சிக்க நான் நல்லா தானே இருக்கேன். ஏய், என்னாச்சு? என்ன இவ்வளவு கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? உங்க பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அவ என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணாளா? என் தம்பிக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் தான் நம்ம பேசி வச்சிருந்தோம். அதையே வந்து அவன் என்ன சொல்லி வச்சிருக்கானா, இல்ல மாமா எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்க கூட கடைசி வரலாம் ஃப்ரெண்டா தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசி வச்சிருக்கா அவங்ககிட்ட. அவன் வந்து என்கிட்ட என்ன குதிக்கிறான் தெரியுமா? எவ்வளவு பேச்சு பேசுறான் தெரியுமா? பாவம் அவன் சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி ஏமாத்துறது தப்பு இல்ல? ஏய் சுதா, நான் ஒன்னும் பொண்ணுகிட்ட ஒன்னும் சொல்லல, அது கொடுக்கல சரியா? அவளா என்கிட்ட சொன்னா. அவளா சொன்னாளா? என்ன சொன்னா? ஆமா, அவ நேத்து தான் என்கிட்ட சொன்னா, மாமா எனக்கு கல்யாணம் பண்றதுக்குலாம் விருப்பம் இல்ல, எனக்கு அவர் பிடிக்கும், ஆனா வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பாக்குறேன், எனக்கு அவர் வேணாம்ப்பான்னு நேத்து தான் என்கிட்ட சொன்னா. அதை நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓஹோ, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களா? இதுல அவன் குமாரம் இருக்கானா இல்லையா? நான் தான் முட்டாள் மாதிரி இருக்கனா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ சொன்னா உடனே நீங்க தலையாட்டிடுவீங்களா? உங்களுக்கு தெரியாதா நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் என் தம்பி காசு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது? ஏய் சுதா, நான் தெரியலன்னு சொல்லவே இல்லையே, நான் கொடுக்கலன்னு சொல்ல கிடையாது, புரியுதா? அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றா, பிடிக்காத கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்க முடியும்? லூசு மாதிரி பேசுற. யாரு, நான் லூசா நீங்களா லூசா? எப்பயும் அவங்ககிட்ட வாங்கின காசுக்கு நம்ம வந்து நன்றியா இருக்கணும். அது இல்லாம அவன் என்னோட கூட பிறந்த தம்பி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க பொண்ணும்? இங்க பாரு சுதா, அவளுக்கு அணுவுக்கு பிடிக்கல சரியா? அவங்க ஏன் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி அவங்க சேர்ந்து வாழ்வாங்க? நாளைக்கு போனவொன்னா இல்ல எனக்கு டைவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானா அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமா? அம்மா வாழ்க்கையும் கெடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து எதுக்கு அந்த வேலை? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பொண்ணை ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓஹோ, இதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க வந்து இப்ப பேசுறீங்களா? இங்க பாரு சுதா, நான் வந்து எதையும் யோசிக்கலாம் கிடையாது சரியா? நம்ம பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் அடுத்த நிமிஷமே கல்யாணம் கூட பண்ணி வச்சிருவேன். ஆனா அவ பிடிக்கல, எனக்கு வந்து அவர் பிடிக்கும், நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பாக்குறேன் அப்படின்னு அவ சொல்றா. நான் என்ன பண்ண சொல்றேன்? என்னைய சொல்லு. உன்ன மாதிரி என்னை கட்டாயம் எல்லாம் படுத்தி என்னால பண்ணி வைக்க முடியாது சரியா? நீ வேணா என்னமோ பண்ணிக்க, ஆனா என் பொண்ணு வந்து கண் கலங்க கூடாது. நாளைக்கு அவ அழுது இருக்குது வந்தா அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஓ, நீங்க என்னவே வெளியே தோத்திடுவீங்க. அவ எப்படி அழுதுகிட்டு வருவா? என் தம்பி என்ன கொடுமைக்காரனா இல்ல அடிக்கிறவனா? அவன் எவ்வளவு நல்லா தெரியுமா? தெரியும் தானே உங்களுக்கும்? அவன் நல்லவன் கெட்டவன், அவன் பணக்காரன் ஏழை பிச்சைக்காரன், நான் எதுவுமே பேச வரல. உனக்கு புரியுதா இல்லையா? இவ பிடிக்கலன்னு சொல்றா, எப்படி அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க சுதா நீயே. ஆமா ஆமா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தான் தெரியும். ஏன்னா உங்க கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தி உங்களுக்கு 2 பிள்ளைய பெற்று வச்சிருக்கல, உங்களுக்கு என்னை பார்த்தா முட்டாளா தான் தெரியும். வரட்டும் உங்க பொண்ணு, இன்னைக்கு அவ வரட்டும், அவள்கிட்ட நேரடியா நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சரி, ஆனா அவ வந்து அவனை பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்டா தான் இருக்குன்னு சொன்னா அவளை நீ கட்டாயப்படுத்த கூடாது, அதை இப்பயே நான் சொல்லிட்டேன். எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ஒன்றும் கிளாஸ் எடுக்காதீங்க சரியா? அவ வரட்டும், முதல்ல அவ வரட்டும் தான் நான் இருக்கேன். சி, வாங்கட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா சொல்லு? பொம்பளை மாதிரியா பேசுற, ஒரு பெத்த தாய் மாதிரியா பேசுற? என்னமோ யாருக்கோ எவருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுற. அவ பிடிக்கலன்னு சொல்றா, அதையா புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க? நாங்க எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறோம். நீங்க போய் உங்க வேலையை போய் பாருங்க, போங்க. ஆமா ஆமா, நான் வேலையை பார்க்காம இங்கே தான் உட்கார போறேன், போ. பாவம் என் தம்பி, எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் என்ன தெரியும் போது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மனசுல எவ்வளவு காதல் இருந்தா அவன் வந்து என்கிட்ட அப்படி சண்டை போட்டிருப்பான். சரி சரி, உன் தம்பியோட காதலும் அவன் கஷ்டப்படுறதும் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்க? இரு, உன்ன மாதிரி ஒரு தாயை நான் பார்த்ததே கிடையாது. இவர் என்ன நாம சொன்னா இவர் அதுக்கு மேல பேசிட்டு போறாரு. இவரு ஒத்துக்க மாட்டார் போலயே இவர் பேசுறத பார்த்தா. வரட்டும், அவ இன்னைக்கு வந்த வாட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே நான் தீருவேன். அவர் இங்க இருப்பாருன்னு பார்த்தா அவர் இங்கேயும் இல்லையே. ஏன் என் மனசு அவரை தேடுது? நான் தான் அவரை வேணும்னு நேத்தே சொல்லிட்டேன், இருந்தாலும் திட்டி அமைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து அவரை தேடுது. ஒருவேளை நானும் லவ் பண்றேனா அவரை? இந்த மனசு இருக்கே, மனசு இது ஒரு வீணா போனது. எப்ப காதல் வரும் வராதுன்னே தெரியல. பின்னாடி சுத்தும் போதெல்லாம் எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. இப்ப அவர் வரலன்னு தெரிஞ்சு என் மனசு இப்படி ஏங்குது. இப்ப நான் போய் அவரை எங்க போய் பார்ப்பேன்? போய் பார்த்தாலும் நான் என்ன சொல்லுவேன்? என்னை அசிங்கமா நினைக்க மாட்டாரு? நம்ம யார் மூலியமா அவரை பாக்குறது, எங்க பாக்குறதுன்னு வேற தெரியலையே. அவர் இத்தனை நாளா தனியா தான் வந்து நம்மளை பார்த்திருக்காரு. யாராவது கூட வந்திருந்தா கூட சரி, அவங்க ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு நினைச்சிருக்கலாம். யாருமே கூடயும் வரல. என்ன பண்றது? திவ்யா, திவ்யா, என்ன அவர் குரல் கேக்குற மாதிரி இருக்கு? ஒருவேளை அவருதான் நம்மள கூப்பிடுறாரா? ஐயோ, அவருதான். அவரை பார்த்தா எனக்கு வெக்கமா வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி நேற்று பேசணுமோ அப்படிதான் பேசணும். இன்னைக்கு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்குவாரு. திவ்யா, என்ன கூப்பிட்டுட்டே இருக்கேன், கீழே குமிஞ்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? நேத்தே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் பின்னாடி வராதீங்க, இதெல்லாம் செட் ஆகாது, நான் எங்க வீட்டுல சொல்லிடுவேன்னு உங்ககிட்ட நான் சொன்னா இல்லையா? திருப்பி நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா எங்க வீட்டுல போய் நான் உங்களை வந்து சொல்லிதான் வைக்க போறேன். எங்க வீட்டுல இருக்கவங்க வந்து அடிச்சா எனக்குலாம் தெரியாது. நீ உங்க வீட்டுல போய் சொல்ல போறியா? சரி பரவாயில்ல, போய் சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு நீ தான் பொண்டாட்டி. ஐ லவ் யூ. என்ன ஐ லவ் யூவா? நான் போய் எங்க வீட்டுல கண்டிப்பா சொல்லதான் போறேன். உங்களை வந்து சாவடி அடிக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. திவ்யா, என்னை உனக்கு உண்மையாவே பிடிக்கல? அது வந்து உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா?
பிடிக்காமையா இப்ப அங்கேயும் இங்கேயும் என்னை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்க? நானும் காலையில இருந்து உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க தேடுற அங்க தேடுற, எங்க நிப்பணும்னு சுத்தி சுத்தி தேடி தேடி வந்துட்டு இருந்து இப்ப பிடிக்கலன்னு சொல்ற? நானா? நான் எப்போ உங்களை தேடினேன்? நானும் உங்களை தேடல. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொன்னா, அவளதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, உன் ஃப்ரெண்டு எப்படி? நான் உன்னை எங்கெங்க வந்து நின்று நின்று நான் பார்த்தனோ அங்கெல்லாம் வந்து உன் ஃப்ரெண்டு வந்து உன்னை நின்று நின்று பார்த்தாளா? அச்சச்சோ, நம்மள காலையில இருந்து பாத்துருப்பாராட்டே, ஃபாலோ பண்ணிருப்பாராட்டே. எல்லாத்தையும் வேற கரெக்டா சொல்றாரு. நான் இப்ப என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, பேசாம நம்ம லவ் ஒத்துக்கலாமா, இல்ல கொஞ்ச நேரம் இழுத்தடிக்கலாமா? என்ன திவ்யா சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த பக்கம் தலையை குமிஞ்சிட்டு இருக்க, என்ன ஆச்சு? உண்மையை சொல்லு. நீ காலையில இருந்து என்னை தானே தேடிக்கிட்டு இருந்த? இல்லங்க, அது வந்து பரவாயில்ல, சொல்லு சொல்லு, என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க பின்னாடியே வரவும் எனக்கு நீங்க நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. நேத்து உங்களை பத்தி நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், நீங்க நல்லவர் தாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடி கள்ளி, என்னை பிடிச்சிருக்கா? அப்புறம் நேற்று எதுக்கு என்னை அப்படி திட்டின நீ? நான் இனிமே வரவே கூடாதுன்னு நினைச்சேன் தெரியுமா? இல்லைங்க, அது நேத்து ஏதோ ஒரு இதுல நான் திட்டிட்டேன். நான் சொன்னேனே உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்ன ஏதுன்னு. திடீர்னு நீங்க பாட்டுக்கு வந்து சொன்னா நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்? அதனாலதான் ஒரு மாதிரி திட்டிட்டேன். நீ மன்னிச்சிடுங்க. ஏய், இது என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? மன்னிப்பெல்லாம் நமக்குள்ள வேண்டாம், சரியா? எங்க உன் வாயாலையும் அந்த வார்த்தையை ஒரு டைம் சொல்ல, எனக்கு காது குளிர கேட்கணும். என்ன வார்த்தைங்க? அதான் நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. ஏய், தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தியா? அதான் அதான் அந்த 3 வார்த்தை சொல்ல, நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீ சொல்ல மாட்டியா? சரி, நான் போறேன், போ. ஏங்க கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சரி, சொல்றேன். ஐ லவ் யூ. ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கு அந்த வார்த்தை கேட்கும் போதே. அப்பா, இதுக்கெல்லாம் எங்க மாமா தான் காரணம் தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நான் வீட்டுல நேற்று நீ திட்டினதை நினைச்சு அழுதுகிட்டே படுத்திருந்தேன். அவர் தான் வந்து சமாதானப்படுத்தி என்னை இங்க கூட்டிட்டு வந்து, நீ இங்க வரியா இல்லையா, நீ என்னை தேடுறியா இல்லையான்னு ஒளிஞ்சு நின்று பார்க்க சொன்னாரு. அதனால நான் காலையில இருந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். அப்படியா? அவர் எங்க? நான் உங்ககிட்ட பேச வந்துட்டேன்ல, அவர் எங்கேயோ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. ஏங்க, என்னை ஏமாத்த மாட்டீங்கல்ல? கண்டிப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? ஏய் திவ்யா, இது என்ன கேள்வி? கண்டிப்பா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அம்மா 12வது எக்ஸாம் முடிச்சிட்டியா? அது முடிஞ்சிருச்சு. என்ன, ஒரு 4 அரியர் இருக்கு. என்ன 4 அரியரா? ஆமாங்க, அது போக போக எழுதிக்கலாம். சரிதான் சரிதான், சரி விடு, இப்ப அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. இப்ப நம்ம லவ் பண்ணலாம். சரிங்க. யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலையே. இதாங்க ஒரு மிஸ் போறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மிஸ், மிஸ் இங்க கொஞ்சம் பாருங்களேன். எஸ் மேம், சொல்லுங்க. இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணான்னு தெரியல. சரி, வந்த வேலையை பார்ப்போம். இன்னும் இவங்க பாட்டுக்கு கூப்பிட்டு குமிஞ்சிட்டு இருக்காங்க. மேம், என்னாச்சு மேம், சொல்லுங்க. மிஸ், என் பேத்தி இங்க படிக்கிறா. பேர் வந்து ஸ்ரீ. அவ இப்பதான் வந்து எல்கேஜி வரா. அவ கிளாஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீயோட பாட்டியா நீங்க? அவரோட கிளாஸ் மிஸ் நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்பாடா, எங்க தேடி வரணும்னு நினைச்சேன். கடைசியில நீங்க தானே அது. சரி சொல்லுங்க மிஸ், எதுக்கு வர சொன்னீங்க? இல்லை பாப்பா, அவள் பாவம் மதியானம் சாப்பாடு சாப்பிடும் போதும் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கா. மற்றவங்களாம் சாப்பாடு கொண்டு வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. ஸ்ரீயோட அம்மாவை மட்டும் காணும். அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு உங்களை வர சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா வரலைங்களா? அந்த சண்டாளி தான் உயிரோட இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாளே. என்ன பண்றது, பிள்ளை தூக்கி போட்டு போயிட்டா. அவெல்லாம் உயிரோட இருந்து என்ன செத்தா என்ன? மிஸ், அது வந்து ஸ்ரீயோட அவங்க அம்மா வந்து அவ பிறந்திருக்கும் போதே உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால அவ அப்பயே இறந்துட்டா. என் மருமக தான் இறந்துட்டா. என்ன சொல்றீங்க, இறந்துட்டாங்களா? ஆமா மிஸ், அவ பிறந்திருக்கும் போதே அவ இறந்துட்டா. அதனால தாயோட அணைப்பெல்லாம் அவ வளர கிடையாது. நான் தான் அவளை வளர்த்துட்டு இருக்கேன். நேற்று கொஞ்சம் எனக்கு வேலையா இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. இன்னையில இருந்து நானே அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே மேம். அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லிட்டீங்க. பாவம், அவள் ரொம்ப சின்ன குழந்தை, கியூட் குழந்தை. சரி, நானும் இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் வரணும்னு இல்லை, நானே அவளை கூட பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ். நான் கூட புதுசா வேற அனுப்புறமே, ஸ்கூல்ல எப்படி பயந்துட்டு இருப்பாளோ என்னன்னு தெரியலேன்னு கவலைப்பட்டேன். நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட பேசுனதுல இருந்து உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நான் அப்படியே விட முடியாது. என் பையன் அவ்வளவுதான் என்னை கொன்றுவான். நானும் டெய்லி மதியானம் வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேலை இருந்தா என்னால வர முடியாது. சும்மா தான் இருக்கேன். நான் வர மிஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நீங்க ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நான் பாத்துக்கிறேன்.
ஸ்ரீயை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் சின்ன குழந்தைல்ல, அதனால அவள் பசி வேற தாங்க மாட்டாள். நீங்கள் வர டைமுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் அவளை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்துருங்க கரெக்டான டைமுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அவளை பார்த்துக்கிறேன் கிளாஸில். ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ். இந்த மாதிரி ஒரு மிஸ் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதில் என்ன இருக்குது, நான் ஸ்ரீயை மட்டும் அப்படி பார்க்க மாட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா பிள்ளைங்களுமே நான் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். என்ன ஸ்ரீ கொஞ்சம் ஸ்பெஷல், அவங்களுக்குலாம் அம்மா இருக்காங்க, ஸ்ரீக்கு வந்து அம்மா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இதெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். ஸ்கூலில் இருக்கிற வரலையும் என் கடமை தானே, நான் தானே பார்த்துக்கணும். நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். சரி ஓகே மேம், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே மிஸ், பார்த்து போயிட்டு வாங்க. எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகாத பிள்ளை மாதிரி தான் தெரியுது. எப்படியாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஸ்ரீ மேலேயே ரொம்ப அன்பா தான் அந்த பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு மாதிரி வந்துச்சுன்னா ஸ்ரீக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம தான் டெய்லி வர போறோமே, பேசி பார்ப்போம் எப்படி இந்த பொண்ணோட லைஃப் இருக்கு என்னன்னு. சரி, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான்.